இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா போர்டு ப்ராசர் ரேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரெகுலர் கஸ்டமர் தான், அவருக்கு வந்து போர்டு ப்ராசர் ரேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காக சேஞ்ச் பண்ணோம், இதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஃபைபர், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக சேஞ்ச் பண்ணால், இவர் ஆல்ரெடி வச்சுருந்தது டியூயல் கோர் ப்ராசஸர், ரொம்ப ஓல்டு சிஸ்டம் தான். இந்த ஓல்டு சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அப்கிரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னென்னா மினிமம் ஒரு 8 ஜிபியாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவர் யூஸ் பண்ணது இன்டெல் மதர் போர்டு டியூயல் கோர் ப்ராசஸர், ரேம் வந்து DDR2 ரேமு, ஒரு 3 GB ரேம் இருந்துச்சு அதில். ஸோ அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி SSDலாம் இருக்குது. ஸோ ரேம் வந்து அதில் அதிகபட்சம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம போர்டையே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ராசரும் டியூயல் கோர் ப்ராசஸரு. ஸோ அப்படி போக சொல்ல அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா i3ல் 3rd gen ஜெப்ரானிக்ஸோட 61 மதர் போர்டு போட்டிருந்தோம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா i3ல் 3rd gen, i5ல் 3rd gen போட்டிருந்தோம். 3 காம்போ அமைச்சிருந்தோம் அவருக்கு. i3 3rd gen, i5 3rd gen அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 காம்போவில் அவர் சூஸ் பண்ணது i5 3rd gen தான். ஸோ ஜெப்ரானிக்ஸோட 61 மதர் போர்டு, i5 3rd gen, 8 GB ரேம். பிசி பில்டில் என்ன ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னா, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கார்பரேட் CPU எடுக்கிறீங்க, டெல்லோ இல்லை என்ன பிராண்டோ ஒரு கார்பரேட் CPU எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பிசி பில்டு நீங்களாக பண்ணுறீங்க, அசம்பிள் பிசி பண்ணுறீங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கார்பரேட் சிபியில் நீங்கள் நினச்சதை அடுத்த நிமிஷம் மாற்றவே முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியாகவும் கிடைக்காது. அதுதான் அதில் பெரிய ப்ராப்ளமே. பட் இந்த பிசி பில்டில் நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபினெட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கலையா, உடனே கேபினெட் மாற்றிடலாம். இல்லை உள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் மாற்றிடலாம். உள்ளே இருக்கிற போர்டு மாற்றிடலாம். உள்ளே இருக்கிற ப்ராசர் மாற்றலாம். ரேம் மாற்றிடலாம். ஹார்ட் டிஸ்க் மட்டும் மாற்றிடலாம். இப்படி என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் பெரிய ஹைலைட்டு பிசி பில்டில் இருக்கிற. ஸோ இவருக்கும் என்னென்னா, இவர் ஆல்ரெடி வந்து இவர் யூஸ் பண்ண சிஸ்டத்திலே கேபினெட்லாம் புதுசு மாற்றி தான் வச்சுருந்தார். ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர்க்குள்ளே கேபினெட் வந்து மாற்றி தான் வச்சுருந்தார். கேபினெட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இவருக்கு அந்த சாஃப்ட்வேருக்காக பார்த்தீங்கன்னா இந்த காம்போ மட்டும் மாற்றுற மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் ரேம் மாற்றியும் இல்லை ப்ராசர் மாற்றியும் இந்த காம்போவாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 61 மதர் போர்டு மாற்றிருந்தோம். i5 3rd gen, 8 GB ரேமு. இப்போ என்னென்னா, இதில் அவர் என்ன திடீர்னு இவர் இதில் ரேம் என்ன ஆட் பண்ணாலும் ரேம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இல்லை ப்ராசர் i5க்கு பதில் வேறு gen i7 போனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இது வந்து இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவருக்கு. ஓகேங்களா. இந்த காம்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அப்படியே மாற்றினோம். ப்ராசஸரு, ரேமு, ப்ராசர் ஃபேனுமே கொடுத்துருந்தோம். ஸோ ப்ராசரு ஃபேனு, மதர் போர்டு, ரேம், இந்த காம்போ அப்படியே செட்டாக மாற்றிருந்தோம். ஆல்ரெடி SSD ஹார்ட் டிஸ்க்லாம் அவர்கிட்டே இருந்தது. Windows 10 தான் இருந்தது. Windows 10 OS இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. நம்மளது வந்து அசம்பிள் ஆல்ரெடி இருக்கிறத டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு இதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தோம். அதுதான் நம்மளுக்கு ஒர்க்காக இருந்துச்சு. அதில் இந்தமாரி உங்களுக்கும் எனக்கு வெறும் ஹார்ட் டிஸ்க் மட்டும் மாற்றணும், இல்லை மதர் போர்டு மட்டும் மாற்றித்தாங்க, இல்லை ப்ராசஸர் மட்டும் மாற்றித்தாங்க, இல்லை ரேம் மட்டும் மாற்றித்தாங்க, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் மட்டும். இதுவே ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி இந்தமாரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா என்னென்னா, இல்லை நீங்கள் புது CPUவே எடுத்துங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் பட்ஜெட் என்னவோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இதே காம்போவை ஒரு சிலர்கிட்ட எடுத்து மாதிரி இருந்தால் அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபுல் CPUவே மாற்றிக்கங்க, இந்த சிபிலாம் இப்போ வரது இல்லை. பட் இப்போ ஃபுல் சிபியூலாம் பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன காம்பனண்ட்டோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். சிஸ்டம் வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ அவரோட சிஸ்டம் புது சிஸ்டமானால் கண்டிப்பாக புது சிஸ்டம் தான். ஏன்னா போர்டு, ப்ராசஸ், ரேம் அதுதான் முக்கியமே. அது மாற்றினதுக்கப்புறம் அது புது சிஸ்டம்னா கண்டிப்பாக அது புது சிஸ்டம் தான். கேபினெட் தான் ஓல்டு கேபினெட் கூட ரொம்ப ஓல்டு கிடையாது. ஒரு 6 மந்த் 1 இயருக்கு முன்னாடி தான் மாற்றின கேபினெட். அதனால் அவர் சிஸ்டம் வந்து புது சிஸ்டனே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிசி பில்டு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.